தமிழ்நாடு முழுக்க பாத்தியா எங்க தளபதி எவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஊபியா இருக்கவே பெருமையா இருக்குடா. டேய், ஆளுநரை கண்டிச்சு திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துதே, உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்களோட தொழில் ரகசியம்டா. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தையும் மதுரை டங்ஸ்டன் போராட்டத்தையும் திசை திருப்புறத்துக்கு நாங்க போட்ட பிளான்டா. சரி, திராவிடம்னா என்ன? ஐயோ, அதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டானே. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. அப்புறமா பார்ப்போம். சோழியை முடிச்சுவிட்டாப்புல. மொத்த நாயை வச்சு மொத்த திமுகவுடைய சோழியை முடிச்சுவிட்டாப்புல இந்த தம்பி. யாருன்னு தெரியல. உஷாராயிரா வச்சு செஞ்சிட போகிறாங்க. சரி, எஸ், அஃப்கோர்ஸ் இதில் சொன்ன விஷயந்தான் எப்பயுமே தமிழ்நாட்டில் நடக்கிற ஒன்று தான். அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஒருத்தர் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றது வேறு. பவர்ஃபுல்லான பர்சன் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய முகமும் வெளியே வர்றது அப்படின்றது வேறு. எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு, ஒரு அம்பேத்கர் மீட்டிங்கு, அதற்கப்புறமா ஒரு ஆளுநர் சந்திப்பு, இந்த மூணே விஷயந்தான் பண்ணியிருக்காரு அரசியலுக்குள்ளே இறங்கி, அதாவது பொதுவெளியில் வந்து. ஆனால் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளின் முகத்தை கிழித்து எப்படிலாம் அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்றத தமிழக மக்களுக்கு எடுத்து உணர்த்தியிருக்காங்க அப்படின்றது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தளபதியுடைய செய்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக். ஓகே, இப்போ ஆளுநர் போய் லாஸ்ட்டாக வந்து தளபதி அவர்கள் சந்திச்சுட்டு வந்தார். எதுக்காக? அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பெண்ணின் வன்கொடுமை அந்த காரணத்திற்காக போய் பார்த்துட்டு வந்தார். ஆனால் அவர் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட விமர்சனம் தளபதி மேலே. இவர் என்ன இறங்கி போராட மாட்டாரா? களத்துக்கு வரமாட்டாரா? இவர் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான் பண்ணுவாரா? இவருடைய தொண்டர்கள் மட்டும்தான் களத்தில் இறங்குவாங்களா? இவர் வந்து வேறு எங்கேயுமே வரமாட்டாரா? ஏன் போராட மாட்டேங்கிறாரு? போராடினா தானே நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பல புண்ணியவானுங்க விவரமே புரியாமல் பேசிட்டு திரிகிறாங்க. அது ஒரு பக்கம். ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மேட்ரை இன்னி வரைக்கும் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி வாயவே திறக்கலை. ஏன் அப்படின்ற கேள்விக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லை. அதை விட ஒரு பெரிய சம்பவமாக என்ன பண்ணாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா யார் அந்த சார் அப்படின்ற ஒரு டேக்கை போட்டுட்டு நேற்று நடந்த அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. அதே மாதிரி தமிழக அரசு பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை செய்யாமல் இருக்கிறாங்க. ஒன்று, அண்ணா யூனிவர்சிட்டியோடைய இஷ்யூஸை இப்போ வரைக்கும் என்னன்றதை வந்து ஓப்பனாக சொல்லலை. ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டங்ஸ்டன், ஓகேங்களா, டங்ஸ்டன் மைன்ஸ், அந்த மைன்ஸுக்கு மக்கள் வந்து போராடுறாங்க. அவங்கள எல்லாமே வந்து போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. திமுக ஒரு போராட்டம் செய்யுது. எதற்காக? இன்றைக்கி ஆளுநரை எதிர்த்து திமுக ஒரு போராட்டம் செய்து அதற்கு வந்து சம்மதிக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் திமுகவை எதிர்த்து ஒரு போராட்டம் செய்தாலோ, ஏன் சின்ன துண்டு அறிக்கை கொடுத்ததுக்கே வந்து தேவைக்கான நிர்வாகிகளை வந்து கைது பண்ண கழிசட பசங்க தான் இவங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை திரிச்சு மாற்றணும். அதற்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கையில் எடுத்திருக்க ஆயுதம் ஆளுநர் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்புலேருந்து இவங்க ஆளுநர் செஞ்சது தப்பு அதனால் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போ இந்த பக்கம் அப்படியே விஜய் ஆங்கிள்லேருந்து வரும். ஓகேங்களா? தளபதி ஆங்கிள்லேருந்து நான் அன்றைக்கே சொன்னேன், ஆளுநரை போய் சந்திக்கிறது அப்படின்றது தளபதி ஆங்கிளில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து தமிழக அரசு மேலே தான் பிரச்சனையே. அவங்க தான் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு முடிவு எடுக்கணும். ஆனால் அதை வந்து அவங்க தொடவே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கனால அவங்கள்ட்ட போய் என்ன நியாயத்தை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை அப்படின்னு தளபதியே சொன்னாலும் இன்றைக்கி ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார், கவர்னர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த பதவின்னு ஒன்று இருக்குது. அந்த பதவி தான் வந்து சிஎம் வந்து இப்போ பதவி பிரமாணம் பண்ணி வைக்குது. மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஆளுநர் வந்து தேவைப்படுறாரு. போய் சிஎம் போய் டீ குடிக்கிறார் இருந்தாலும் ஆளுநர் தேவைப்படுறாரு. அதற்கப்புறமா வந்து மத்திய அரசுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் பண்ணணுனாலும் ஆளுநர் தேவைப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவர்னர் தேவைப்படுறார். நம்ம வேண்டான்னு சொன்னாலும் பதவி இருக்கிறனால, அந்த அதிகாரம் இருக்கிறனால அவர் தேவைப்படுறார். அப்படின்றனால ஆளுநரை போய் விஜய் அவர்கள் சந்தித்தார். அதை விட முக்கியமான காரணம் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு காரணம். அதுதான் வந்து விஜய் அவர்கள் போய் சந்தித்தார். ஆனால் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆளுநர் சந்திப்பில் ஒரு
ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா உண்மையாலுமே ஆளுநர் கவர்னர் திமுகவுடைய இணக்கமாக இருக்கா இல்லை பிணக்கமாக இருக்கா அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. பிணக்கமாக இருந்தால் இவர் போய் வச்ச கோரிக்கைக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருப்பாங்க, இல்லை என்ன எதுனாவது கேட்டிருப்பார். இன்னை வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு சம்பவம் செய்யலை. ஆனால் அதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை மடமாற்றத்துக்கு சட்டசபையில் தேசிய கீதம் பாடலன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துலேயே வெளில போயிட்டார் கவர்னர். இன்றைக்கி அதுதான் வந்து பேசு பொருளாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் கூட்டுக்களவாணிங்க அப்படின்றது. இங்கேருந்து டீல் போட்டுக்கிறது, நான் வந்து இப்படி பண்ணுவேன், நீ வந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி பண்ணுங்கள், 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிருங்க, நாங்கள் அதை வச்சு பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணிப்போம், பிரச்சனை பண்ணுவோம், ஏன்னா தேசிய கீதம் தான் முக்கியம் அப்படின்றது தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பொண்ணு நாசமாக போனாலும் பிரச்சனை இல்லை, டங்ஸ்டன் மைன் எடுத்து ஒரு ஊர் மக்களே நாசமாக போனாலும் பரவாயில்ல, தமிழ்நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும். உங்கள் திட்டம்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா இப்படி தான் நம்ம கூட்டு கலாணித்தனம் பண்ணணும் அப்படின்னே பேசி வச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இன்றைக்கி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு போன பழனிசாமி அந்த டீம் இருக்குது பாருங்கள், எதிர்கட்சி டீம், அவங்களுடைய அந்த பேச்சு பொருள் அதிகமாக வந்திருக்கும். பட் அது இன்றைக்கி இல்லை. டங்ஸ்டன் பிரச்சனை பெருசாக தெரியல. மீடியா எல்லாம் எதை காட்டுது, ஆளுநர் வெளில போயிட்டார், தேசிய கீதம் பாடலை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய விஷயம் பாடுறார். பட் இதற்கு ஆளுநரை கண்டிக்கும் விதமாக தளபதி அவர்கள் ஆல்ரெடி ஒரு ட்வீட்டை போட்டார். என்னவா ட்வீட் போடுறாரு, தமிழக மரபில் ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம், இதுதான் ஆண்டாண்டு காலமாக இருக்கிற மரபு. இந்த மரபை உங்களுக்கு ஆளாக மாற்ற முடியாது, புரியுதா, ஆளுநருக்காக மாற்ற முடியாது அப்படின்றத அங்கே ஸ்ட்ராங்காகவே வந்து பதிவு பண்ணிட்டார். ஸோ நீங்கள் தமிழகத்துடைய மரபை மதித்து தான் ஆகணும், தமிழகத்து மக்களுடைய மரபு, தமிழகத்துடைய கலாச்சாரத்தை மதித்து தான் ஆகணும். உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய கலாச்சாரத்தையோ இல்லை நீங்கள் விருப்பப்படுற விஷயத்தையோ நம்ம வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கண்டித்தது மட்டும் இல்லாமல், இது போன்ற விஷயத்தை ஊடகத்தில் காட்டாமல், நீங்கள் நேரலையில் காட்டாமல் நிறுத்துறதும் தவறு. சட்டசபையிலேருந்து வர்ற விஷயத்தை வந்து காட்டாமல் பிரேக் பண்ணிட்டாங்க, அதுவும் தவறு. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசையும் ஆளுநரையும் மிக ஸ்ட்ராங்காக வந்து கண்டிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க, ஓகேங்களா, எலைட்டை ரிசல்ட் பண்ணுறாருன்றாங்க, வெளில வர பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சாலும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மனிதர் ஒரு போடுற ட்வீட்டாக இருக்கட்டும், செய்கிற செய்கையாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்டையும் போய் சேருதா இல்லையா அப்படின்ற பாயிண்ட் தான் இங்கே பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பொங்கலுக்கு 1000 ரூபா காசு கொடுக்குற நிலைமை இல்லாமல் போய் வெறும் 1/2 கிலோ அரிசியும் ஒரு முளை கரும்பும் துணுண்டு வெள்ளைக்கட்டியும் கொடுத்து நாங்கள் பொங்கல் கொண்டாடணும். யாரையும் இந்த அரசாங்கம் கொடுத்து நாங்கள் பொங்கல் கொண்டாடணுன்ற நிலைமைக்கு கொண்டாந்து இன்றைக்கி அரசாங்கம் வச்சிருச்சு. ஸோ மக்கள் இன்றைக்கி வந்து யாருமே அந்த 1000 ரூபா காசை பெருசாக எதிர்பார்க்கல. இன்றைக்கி அவங்களுக்கு தேவை ஒரு மாற்றம். ஆனால் அந்த மாற்றத்தை பல வருடமாக தேடிக்கிட்டே இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு நபர் தேவை. ஒருத்தர் சொல்கிற விஷயம் எல்லார்கிட்டையும் போய் சென்றடையணும்ன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு பாருங்கள், அது வந்து பல தலைவர்கள்கிட்ட மிஸ்ஸிங். அதனால தான் தமிழக மக்கள் திருப்பி இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஓட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒழிய, அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், ஸ்ட்ராங்கான ஒரு நபர், அவர் சொன்னால் அதற்கு ஒரு பலன் இருக்குது, அதுக்கு ஒரு பயம், அரசாங்கத்தால் ஒரு பயம் வந்து ஏற்படுது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த மக்கள், அந்த பர்சனை கண்டிப்பாக தமிழக மக்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான, மிக எப்படி வலிமையான எதிர்க்கட்சிகள் எல்லாம் பயப்படுற, முக்கியமாக திமுக மிரண்டு போய் கிடக்கு, என்னையா பண்ண போகிறார். ஏன்னா அடுத்தடுத்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து தளபதியோடைய அரசியல் செயல்பாடுகளில் பயங்கர ஸ்ட்ராங்காக இறங்க போகிறாரு. நிர்வாகிகளை நிர்வகிக்க போகிறாங்க. தொழில் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு. நடைப்பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஃப்ரம் பிப்ரவரி ஆன்வர்ட்ஸ் என்ன ஆக போகுது தமிழ்நாடு அப்படின்றது நானும் மிக ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி தளபதியோடைய முழு அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ see you on another video. Love you all. Take care. Bye bye.